Hi guys, நம்மளோட சேனலுக்கு புதுசா ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். அந்த மைக்கோட நேம் என்னன்னா Grenaro S12 Pro வயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். Amazon ஃபெஸ்டிவல் ஆஃபர் போட்டாங்கல்ல, அதில் வாங்கின மைக் தான் இது. ஸோ இந்த மைக்கு பிகினர் யூடியூபருக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா, இந்த மைக்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த மைக்கில் என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அது எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை போய் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் அளவுக்கு ஹெவியாக இருக்குங்கிறத பார்ப்போம். போயா மைக்கை கம்பேர் பண்ணாலும் இது பெட்டராக இருக்கான்னு பார்க்கலாம். செகண்ட், இந்த மைக்கோட சிக்னல் எந்த டிஸ்டன்ஸுக்கு நல்லா ஹெவியாக கிடைக்குங்கிறத இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம myKuttycity சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க myKuttycity சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இதை போய் அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். அன்பாக்சிங் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் ரேட்டில் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன். ஓகே கைஸ், நான் வாங்கிக்க மைக்கோட மாடல் நேம் என்னன்னா Grenaro S12 Pro. நான் அமேசான் ஃபெஸ்டிவல் ஆஃபரில் வாங்கினதால 2049 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோட ரேட்டு இப்போ வந்து ஜஸ்ட் 100 ரூபீஸாக கூட இருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உள்ள ஒரு பில் இருக்கும். இது நான் வாங்கின ரெண்டாவது மைக்கு. ஃபர்ஸ்ட் வாங்கின மைக் வந்து Grenaro J13. அந்த மைக்கு நல்ல பேக்கேஜிங் கார்பெட் அட்டையை வச்சு பண்ணி கொடுத்தாங்க. பட் இதுக்கு ஜஸ்ட் கவர்லேயே கொடுத்துட்டாங்க. அந்த பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக் கவர் நல்லா ரோல் பண்ணிருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கவரை கழட்டி தூர போட்டு அந்த பாக்ஸை உள்ள ஓபன் பண்ணா உள்ள ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர் இருக்கும். அந்த ரிசீவர் கீழே நீளமா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கடைசியா சொல்றேன். சோ இதாங்க இந்த ரிசீவர். ஒரு சைடு லைட்டிங் பின், இன்னொரு சைடு டைப் சி பின் இருக்கும். ஃப்ரண்ட்ல ஆடியோ ஜாக் பின் மாதிரி நீளமா இருக்கும். அது வந்து கேமராக்கு இன்செர்ட் பண்ணிக்கிறது. டைப் சி வந்து ஆண்ட்ராய்டுக்கும், லைட்டிங் வந்து ஐபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும். அதான் ஆன் ஆஃப். ஆன் ஆஃப் மட்டும் இல்ல, நாய்ஸ் கேன்சலேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதும் ரிவர்ப் மோட் ஆன் பண்றதும் அந்த பட்டன் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மைக்கு மேனுவலா தான் சார்ஜ் ஏத்திக்கணும். அந்த மைக் சைட்லயே ஒரு டைப் சி போர்ட் இருக்கும். அதுல தான் சார்ஜ் ஏத்திக்கணும். அதே மாதிரி அந்த ரிசீவருக்கும் மேனுவலா தான் சார்ஜ் ஏத்திக்கணும். சோ அந்த மைக்கையும் ரிசீவரையும் தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கும் பார்த்தா ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் யூசர் மேனுவல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெரிய பாக்ஸ்ல என்ன இருக்கும்னா டைப் சி பின்னும் சார்ஜ் ஏத்துறதுக்கு ஒரு டைப் சி டேட்டா கேபிள் இருக்கும். இந்த டேட்டா கேபிள் முனையில யூஎஸ்பி பின்னும், பின்னாடி ரெண்டு சைடு டைப் சி டேட்டா கேபிள் வந்திருக்கும். அந்த ரிசீவர் மேல உள்ள பட்டனை லாங் பிரஸ் பண்ணா ஆன் ஆயிரும். அதே பட்டன் லாங் பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிரும். ஓகே गाइस, இப்போ இந்த மைக்கை பிராக்டிகலா செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸ் ஆல்ரெடி ஓபன் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இப்போ ஒன்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ரெண்டு மைக்கு, ஒரு ரிசீவர், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு மைக் வச்சு தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மைக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பட்டனை ஒன் டைம் ப்ரெஸ்ஸு, இது ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த லைட் இப்படி பிளிங்காக எரிஞ்சுன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து மைக்கில் கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். அதாவது இதுதான் மைக்கு, இது ரிசீவர், இதில் கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன் பட்டன் வந்து இங்கே இருக்கும். இந்த இருக்கா, இதை ஒன்று ஆன் பண்ணிட்டோன்னா இங்கே லைட் எரிஞ்சிடும். இது இங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நார்மலாக ஆயிரும். கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அதில் இதாக தெரியுது, பட் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சிங்க. கனெக்ட் ஆகிடுச்சுல இது ஆக்சுவலாக அது கனெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த கேமராக்கு அதுக்கு பிளிங்காக தெரியுது. இது ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அதை செக் பண்ணி நாய்ஸ் கேன்சலேஷன் காட்டுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மைக் என் கையில் இருக்குது, ரிசீவர் எங்கே இருக்குது, என் மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் பேசுறது முதற்கொண்டு இந்த மைக்கில் தான் உங்களுக்கு கேட்டுக்கிருக்கோம். ஓகேங்களா? அண்டு இப்போ வந்து இதில் லைட்டு எரியுது, உங்களுக்கு தெரியுதா தெரியல. நான் க்ளோஸில் வந்து காட்டுறேன் பாருங்கள். க்ளோஸில் இப்போ இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்காத மோட். அதாவது இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே கொடுக்கல. இப்போ நார்மலாக இருக்குது. அதாவது மைக்கு கனெக்ட் பண்ணோட நான் பேசிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னே இங்கே எரியிற க்ரீன் லைட்டு ஒன் டைம் பிளிங்காக எரியும். அது வந்து தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இருங்க, நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து உடனே கிளிக் பண்ணிட்டேன் பட்டனை. ஸோ ஃபஸ்ட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் மோட ஆன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் பேசுகிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்டில் கோயிலில் வந்து சாங் ஓடிக்கிருக்கு, சாமி சாங் ஓடிக்கிருக்கு. அந்த சாங்கும் இதில் ஓடும். ஏன்னா நான் என்ன அவுட்புட் பார்க்கல. ஓகேங்களா? இனிமேல் வீடியோ எடுத்துகிட்டு தான் நான் அவுட்புட் பார்க்க போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் செகண்ட் லெவல். ஒன் டைம் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு டைம் அந்த லைட் பிளிங்காக எரியும். அதனால் காட்ட முடியல. நான் தனியாக கூட அதை காட்டுறேன் எப்படின்னு. ஓகேங்களா? இப்போது செகண்ட் மோட் ஆன் பண்ணிட்டேன், செகண்ட் லெவல் ஆன் பண்ணிட்டேன் நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போ தேர்டு. ஸோ இப்போ இந்த லைட் வந்து 3 டைம் பிளிங்காக எரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? தேர்ட் டைம்னா 3 டைம் பிளிங்காக எரியும். இப்போ வந்து ஃபுல்லாக நாய்ஸை ரிடியூஸ் பண்ணி, இதுதான் மேக்ஸிமம் லெவல் இதில். ஸோ இதில் எவ்வளோ வாய்ஸ் கேட்குதுன்னு பார்த்துங்க. இதுதான் இந்த மைக்கோட ஒத்தான ஃபியூச்சர்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னு நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம்.
கைஸ் இந்த கிளிப் இருக்கு, இதை நான் இங்கே இன்சர்ட் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ நான் மைக் ஃபிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் டிஸ்டன்ஸ் போக போகிறேன், எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே நாய்ஸ்க்கு எவ்வளோ கேட்குதுன்னு பாருங்க. ஸோ இப்போ ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுக்கான அவுட்புட் வந்து நான் வீட்டில் போய் தான் பார்க்க போகிறேன். உங்களுக்கு இந்த அவுட்புட் இப்போவே தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ சிக்னல் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா கைஸ்? இப்போ இந்த மைக்கோட அதிகபட்சம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ் நான் போயிட்டு வந்தேன்னு தெரியும். ஸோ இதோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க. ஸோ இப்போ இந்த லெவலில் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தாச்சு இந்த டிஸ்டன்ஸு. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் லாஸ்ட்டாக இருந்தேன். இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் லாஸ்ட்டாக இருந்தேன். இப்போ அதை தாண்டி அதிகபட்சம் போகிறோம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியல, பட்டு ஹெவியாக கிடைக்குதான்னு தெரியல. நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ கைஸ் இதுதான் அதிகபட்சம். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வீக்காக இருக்கணும். ஸோ எவ்வளோ கிடைக்குன்னு தெரியல. இதுக்கான அவுட்புட்டை போய் நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேடா கைஸ்? இப்போ பைக் டிரைவிங் மோடில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 1. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு லெவல் ஆன் பண்ண போகிறேன். சாரி, இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் லெவல் ஆன் பண்ண போகிறேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் லெவலு நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 1 ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் லெவல் ஆன் பண்ண போகிறேன். இப்போ செகண்ட் லெவல் ஆன் பண்ணிட்டேன். நான் மைக்கு வந்து கொஞ்சம் கிட்டக்கு வச்சு பேசிக்கிருக்கேன், அதனால நாய்ஸ்க்கு இது வந்து கொஞ்சம் வாய்ஸு இதாக கேட்கும். அண்ட் இப்போ வந்து தேர்ட் லெவலு, இதுதான் மேக்ஸிமம் நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல். ஸோ இதுக்கு எவ்வளோ ஹெவியாக கிடைக்குது நீங்கள் பார்த்துக்கங்க. இதை வச்சு இந்த மைக்கு நீங்கள் வாங்கலாமா வேணாமா நீங்களே யோசிச்சுக்கங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மைக் ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ இப்போ 3ஆவது லெவலில் போய்க்கிருக்கோம் பாருங்கள். பைக் ஃபுல்லாக போய்க்கிருக்கோம். ஏர் இப்போ நல்லா அடிக்குது. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வாய்ஸை மட்டும் தருதான் பாருங்கள். ஸோ இது வந்து மேக்ஸிமம் லெவலில் போய்க்கிருக்கோம். எல்லாமே இப்போ பாருங்கள், பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒரு மைக்கு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வண்டி வர வருது. அதையும் தாண்டி தான் வந்துருக்கோம். கைஸ் இந்த S12 ப்ரோவை Grenaro J13 கம்பேர் பண்ணல, அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பட் எனக்கு என்னமோ இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் இதில் தான் பெஸ்ட்டாக தோணுது. அதில் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கிறோம். இதில் மேனுவலாக சார்ஜ் ஏற்றணும். அப்புறம் இதில் ரிசீவர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. J13 ரிசீவர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும் அப்படின்னு வாங்கினீங்கன்னா இந்த மைக்கு ஒர்த்தாக வாங்க, இதுவே பெட்டராக இருக்குது.